أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تكونوا كالذين آذوا موسى فبرأه الله مما قالوا وكان عند الله وجيها. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. நமது ஹஜரத் அவர்களுக்கு பொன்னாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அது நமது ஜமாத் தலைவர்கள் வழங்குவார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். வரவேற்புரை ஏற்ற ஷேக்முதீன் அவர்களை நினைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த புதிய இறை இல்லம் சிறப்பு விழாவிற்கு தலைமையேற்று இறுதியாக தலைமை ஆக்க இருக்கக்கூடிய நம்ம ஜமாத் மன்ற தலைவர் சம்சீன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு ஒரு சில செய்திகள் சென்று சேர வேண்டும் என்பதற்காக இந்த வரவேற்பு உரையோடு சேர்த்ததை நான் கூறுகிறேன். இங்கே நமது பள்ளி, பழைய பள்ளி இருக்கிறதே, அது ஒரு 60 பேர் தொடரக்கூடிய அளவிலே உள்ள பள்ளி. சுமார் 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 84 கட்டப்பட்டிருப்பது. 40 பெற்று இந்த பழைய பள்ளி என்பது அது சற்று வலு குறைந்து உள்ளே தண்ணீர் ஒழுகி அது கொஞ்சம் ஆபத்தான நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் புதிய பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று ஜமாத்தாக முயற்சி செய்தோம். எங்களுடைய ஜமாத்திலிருந்து கிட்டத்தட்ட 30-40 நமது பிள்ளைகள் துபாயிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், அவருடைய முயற்சி மிகவும் அளப்பரியது. அந்த பிள்ளைகள் எல்லாம் சொல்லும் பொழுது இந்த பள்ளிவாசல் வந்து பார்க்கும்போது இடம் இல்லை. இங்கே ஒரு இடத்த வந்து இங்கே நம்ம முஸ்லீம்கிட்ட சேர்ந்த வயல் வெளியே இருந்தது. அந்த வயல்வெளியை நமது இஸ்லாமிய சகோதரர்களிருந்து பெற்றோம். நாம் அங்கே பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்றால் அதுக்கு குறுக்கி 2 வாய்க்கால்கள் ஓடிக்கொண்டிருந்தோம். வாய்க்கால் மெட்டீரியல் வரணும்னா, ஜல்லி வரணும், அது வரணும்னா, பெரிய கட்டுமான பொருள் வரணும்னா அந்த வாய்க்காலை கடந்து தான் வரணும். பெரிய பெரிய தார் வசதிலாம் வரணும்னா அது வலுவான பாலம் அமைக்கப்பட வேண்டும். அந்த நேரத்தில் நமது அமீரக வாழ்க்கையை வாழக்கூடிய பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுடைய பெருமுயற்சியினாலும் ஜமாத்தாரின் பெருமுயற்சியினாலும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த பாலத்தை அமைத்தோம். முதல்ல
பாலத்தை அமைத்த பிறகு பள்ளிவாசல் கட்டுவதற்கு ஒரு எஸ்டிமேட் கேட்டால் எல்லாம் 50, 60, 70 என்று இலட்சணத்திலே சொல்லுகின்ற பொழுது ஒரு பிரமிப்பு தட்டியது. எப்படி இந்த பணியை முடிக்க போகிறோம் என்று. அல்லாஹ்வின் பொருட்டால் அவனுடைய துணையால் எப்பேற்பட்ட காரியத்தையும் செய்ய முடியும் இறைவனுடைய அருளால் என்ற நம்பிக்கையோடு முன்னெடுத்தோம். அப்படி முன்னெடுத்த நேரத்திலே வெளிநாட்டிலே ஒரு நிறுவனத்திலே பணிபுரிந்த தண்ணீர் கூடத்தைச் சேர்ந்த அண்ணன் ஜபருல்லா அவர்களை சந்தித்தோம். அவர்கள் பல இடங்களிலே பள்ளிவாசல் கட்டுவதற்கு பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருந்தார்கள். இங்கு ஒரு அமையக்கூடிய பள்ளிவாசலுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை வைத்த பொழுது அவருடைய நிறுவனத்து தலைவர்களிடத்திலே சொல்லி நீங்கள் ஒரு எஸ்டிமேட் கொடுங்கள், அதற்கு தக்கவாறு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே அதற்கு அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் ஒப்புதல் அளித்ததன் பேரில் இங்கு துடிப்பதோடு அந்த பள்ளிவாசல் கட்டுமான பணி தொடங்கினோம். 9/7/2021 நீரூர் மௌலானா மௌலவி அல்ஹாஜி முகமது இஸ்மாயில் வாசில் பாகவி நீரூருடைய அல்மிஸ்வா உல்ஹுலா அரபிக் கல்லூரிய பேராசிரியர் வழங்கக்கூடிய அந்த ஹஜரத் அவர்களை வரவழைத்து அடிக்கல் நாட்டினோம். ஊர் மக்கள் எல்லாம் அதில் எல்லோரும் பங்கு பெற்றார்கள். மிகப்பெரிய துவா செய்து அந்த இடத்திலே ஒரு அடிக்கலை அவர் நாட்டினார். கும்பகோணத்தில் இருந்த ரஃபி அசோசியேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தை வைக்கக்கூடிய கட்டிட வடிவமைப்பாளர் மற்றும் பொறியாளர் இன்ஜினியர் மன்னர் முகமது ரஃபி அவர்களை சென்று அடிக்கணும். அவர்கள்லாம் பிளான்லாம் போட்டு கொடுத்தாரு. அவர் பல்வேறு பள்ளிகளை இந்த தஞ்சை மாவட்டத்திலே ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் இந்த மாவட்டம்லாம் சேர்ந்த ஒருங்கிணைந்த அந்த காலத்திலே அவ்வளவு விருதுகளை வாங்கியிருக்கிறார். அந்த முதல்வர் கையாளலாம் மிக எளிமையானவர், இவாத்து உள்ளவர், அங்குள்ள ஒருங்கிணைந்து ஜமாத் பண்ணதுக்கு பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்டவர் அவரிடத்தில் அணிய பொழுது அவர் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு வரைபடத்தை கொடுத்து அந்த பணிகளை எல்லாம் செம்மையாக தொடங்கி வைத்தார்கள். அது தொடங்கப்பட்டது 9/7/2021 தொடங்கப்பட்ட அந்த நிகழ்வானது இன்றைக்கு நிறைவுற்று இந்த தினம் 2/2 வருடங்களாக அந்த பணி தினம் வந்து இந்த எல்லாமே தெரியும். உங்களுக்கு பக்கத்தில் இடத்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பண்ணல, அதோட 6 அடி உயர்த்திருக்கோம். உயர்த்துவதற்கே பல லட்சங்கள் செலவாகும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருடைய பங்களிப்பு நம்ம ஜமாத்தில் உள்ள இளைஞர்கள், பெரியவர்கள், இன்னும் சக ஊர்களில் உள்ள ஜமாத்தார்கள், பக்கத்து ஊரில் உள்ள அனைத்து பேருடைய முழு ஒத்துழைப்போடு இந்த கட்டிடம் இன்றைக்கு இவ்வளவு அருமையான முறையிலே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ், இந்த இறைவனுக்கு எல்லா புகழும் சென்றடையட்டும். அவருடைய வழிகாட்டுதல்படி, அவருடைய நாட்டத்தின்படி அவருடைய இல்லம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது உதவிக்கு அத்தனை பேர் இந்த நேரத்தில் நினைத்து அவருடைய குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் எல்லா வளமும், உடல் நலமும் வளமும் கிடைக்கிற எல்லாம் வல்ல இறைவனை துவா செய்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இந்த விழாவை வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று நாங்கள் சென்று நேரில் சந்தித்த பொழுது மன நிறைவோடு ஒப்புக்கொண்டு இங்கே வந்து மேல் அமர்ந்திருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் திருவாரூர் மாவட்ட ஊராட்சி பெருந்தலைவர் திருமதி தலையாமங்கலம் ஜி பாலு அவர்கள் வருகை தருவிருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி எம் செல்வராஜ் எம்பி அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஜனாப் ஆர் ஷானவாஸ் அவர்களையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி அவர்களையும் உங்களின் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே முன்னிலை வைத்திருக்கக்கூடிய கைலடிப்பள்ளி தலைவர் ஜி இக்பால், நமது ஜமாத் மன்ற தலைவர் பொருளாளர் பி ஷாவுலமி, துணைத் தலைவர் எஸ் எம் நக்கல்கனி, முன்னாள் பொருளாளர் சேஷ்டால், துணைச் செயலாளர் ஜபருல்லா, இவர்கள் அனைவரையும் உங்கள் அனைவரையும் சார்பாக வருகிறவர்களுக்கு வரவேற்கிறேன். கொத்தமங்கலம் லியோ அவர்கள்
வருகை வருகிறார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை ஜமாத் மன்றம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இங்கே வார்த்தை வழங்க இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி ஒன்றிய குழு தலைவர் திருமதி பாஸ்கர் அவர்களையும், நகரமன்ற தலைவர் திருமதி கவிதா பாண்டியன் அவர்களையும், திருத்துறைப்பூண்டி வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் திரு MVK செந்தில்குமார் அவர்களையும், ஒன்றிய குழு உறுப்பினர் மன்மோகன் அவர்களையும், நமது ஜாண்டி பிரிட்டோ அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர் ரெவரண்ட் ஃபாதர் அமர்ராஜ் அவர்களையும், அம்மாப்பேட்டை இமாம் மௌலானா மௌலவி ஜலாலுதீன் அவர்களையும், தண்ணீர் குன்னம் இமாம் மௌலானா மௌலவி MS முகமது ஹனிஃபா ஃபைசி அவர்களையும் உங்கள் அனைவரும் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இறுதியாக நன்றி சொல்ல இருக்கக்கூடிய பி ஜாகிர் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். தோப்புத்துறையைச் சேர்ந்த ஆதிபா குழுமங்களுடைய தலைவர் ஜனாப் M சுல்தான் ஆரிஃபின் அவர்களையும் அனைத்து சார்பாக வரவேற்கிறேன். திருத்துறைப்பூண்டி சரகத்துடைய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திருமதி சோமசுந்தரம் அவர்களை மேடைகள் சொன்னாங்க சார். திருமதி சோமசுந்தரம் அவர்களை ஜமாத் அவர்களின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னும் வந்திருக்கக்கூடிய பெரியோர்களையும் சான்றோர்களையும் நண்பர்களையும் சகோதர சகோதரிகளையும் ஜமாத் மன்றம் சார்பாக, அது நிர்வாகம் சார்பாக, அது உறுப்பினர்கள் அனைவரும் சார்பாக உங்கள் எல்லோரையும், கலந்து கொள்ளக்கூடிய எல்லோரையும், இன்னும் வரக்கூடிய அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று என்னுடைய வரவேற்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. முதலாவதாக ஒரு 2 நிமிடங்கள் ஒன்றிய குழு உறுப்பினர் திரு மன்மோகன் அவர்களை வாழ்த்து சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ் மஸ்ஜித் முசா அல் மஜித் பள்ளிவாசல் சிறப்பு விழாவிற்கு இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றுள்ள ஜனாப் சம்சன் அவர்களே மற்றும் இங்கே முன்னிலைக்கூடிய பெரியவர்களே மற்றும் இங்கே வர இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்களே, வர இருக்கின்ற திருவாரூர் மாவட்ட ஊராட்சி பெருந்தலைவர் ஜி பாலு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ரவீன் அன்சாரி அவர்களே, இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் உரிய தோழர் கே மாரிமுத்து அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சாமவாஸ் அவர்களே, காவல்துறை கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் சோமசுந்தரம் அவர்களே மற்றும் மாரி சுல்தான் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்து காரணமாக இருக்கின்ற அந்த ஒன்றிய பெருந்தலைவர் உதவிக்குரிய பாஸ்கர் அவர்களே, கவிதா பாண்டியன் அவர்களே, வர்த்தக தலைவர் MVK செந்தில்குமார் அவர்களே, நமது ஊராட்சி மன்ற தலைவர் மேனவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, துணைத் தலைவர் ஐயப்பன் அவர்களே மற்றும் இந்த பகுதியுடைய பொறுப்பாளர்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சி ராஜா அவர்களே MN ராஜா அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கூடிய அத்துறை நல்ல உள்ளங்களுக்கும் நான் இருக்கின்ற ஒன்றிய குழு சார்பில் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்து என்றோ கிறிஸ்து என்றோ இந்துக்கள் என்றோ எந்த விதமான வேறுபாடு எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அண்ணன் பாட்டி என்றுதான் நம்மளை உறவுகளாக கொண்டிருக்கின்றோம். இந்த உறவுகள் மேன்மேலும் வளர என்றைக்கும் நாங்கள் உறுதியாக இருப்போம். அதே போல ஒரு பழமொழி உண்டு, மார்க்சிஸ்டுக்கும் மார்க்கத்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு என்பார்கள். அந்த ஒற்றுமையும் போல மார்க்சியத்துக்கும் மார்க்சிசத்துக்கும் எப்படி ஒற்றுமையாக இருக்கின்றதோ அதே போல இந்த பகுதி வாழ் மக்கள் நாங்கள் இந்த ஜமாத் மன்றத்துக்கும் இந்த இஸ்லாம் சமுதாயத்துக்கும் ஒற்றுமையாகவும் கடமையாகவும் அரணாகவும் இருப்பது என்று வாழ்த்து வாய்ப்பு நன்றி விடைபெறுகின்றேன்.
நமது சுத்தமாக ஊராட்சி உட்பட்ட பல்லவை வர்த்தக சங்கத்தினர் அவர் நிர்வாகிகள் உறுப்பினர் வருகிறார்கள். அவர்களை எல்லாம் உங்கள் அனைத்து சொல்லாத வருவதற்கு வரவேற்று சுத்தமாக ஊராட்சி துணைத் தலைவர் ஐயப்பன் அவர்களை ஒரு நிமிடம் வாழ்த்து வழங்குமாறு உங்கள் அனைத்து சொல்லாத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றார்கள் இது பள்ளிவாசல் திறப்பு என்பதை விட எங்களுடைய குடும்ப விழாக்கள் கொண்டு நாங்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அனைவரும் இணைந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அன்றைக்கு திருமணம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றி வணக்கம். அடுத்ததாக கொத்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்த வேண்டும் மாற்றிக்கொள்வார். இந்த புதிய பள்ளிவாசல் திருவிழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அன்பு தம்பி கமிஷனர் அவர்களே, முன்னாள் இந்த ஜமாத்தினுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், முன்னாள் பொறுப்பாளர்கள் மற்றும் இந்த பள்ளிவாசல் திருவிழாவிற்கு வாழ்த்துறை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் மற்றும் நம்ம காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பிரச்சனை நன்றி தெரிவிக்கிறேன். அதாவது நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக இன்று 2024 வந்து நம்ம இங்கே குடியிருக்கிறத பார்த்தா எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் 45 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பஞ்சாயத்தில் நாட்டாமை என்று சொன்னால் நாட்டாமை இப்ராஹிம் ராப்தர் என்பவர், அதாவது எல்லோருக்கும் இந்த மத நல்லிணக்கத்துக்கு ஈடாக ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட நாட்டாமை இப்ராஹிம் ராப்தர் அவர்கள் கூப்பிட்டு எல்லா பிரச்சனையும் தீர்ப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக இன்று வந்து நம்ம பழங்குடியில் கொத்தமங்கலம் ஊராட்சியில் வந்து இது மாதிரி ஒரு மத நல்லிணக்கத்தோடு எல்லோரும் கூடியிருப்பது மற்ற மகிழ்ச்சி. மேன்மேலும் இந்த மகிழ்ச்சிக்கு ஈடாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அனைவரும் சமத்துவமாக இருப்போம் என்று உறுதியிடுங்க. நன்றி, வணக்கம். ஊராட்சி மன்ற தலைவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக மிகப்பெரிய அலுவலகத்திடையிலும் இங்கு வருகிறது எங்களை கௌரவப்படுத்திய அலுவல் பணி நிமித்தமாக ஒரு விரைவாக செல்ல வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் திருத்துறைப்பூண்டி சரகத்துடைய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திருமதி சோமன் ஐயா அவர்களை மாற்றிவாக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். காவல்துறையும் சரி, மற்ற எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து சமத்துவம், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வேலையே இல்லை. அதனால் இந்த பள்ளிவாசல் திறப்பு விழா வந்து ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கடியச்சேரி வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் ரமேஷ் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரப்பின் சார்பாகவும் பள்ளங்கோயில் கணியச்சேரி கொத்தமங்கலம் வர்த்தக சங்கம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக சகோதரருக்கு ராஜா அவர்களை மாற்றி வருமாறு உங்கள் அனைவசமாக கேட்டுக்கொள்கிறேன். பெரும் மகிழ்ச்சி நிறைந்த விழாவின் தலைவர், நாங்கள் போற்றுகிற அருமை தலைவர் சம்சுதீன் அவர்களே, முன்னாள் தலைவர் சைபுதீன் அவர்களே, இந்த பள்ளிவாசல் எழுப்பதற்கு பெரும் காரணமாக இருந்திருக்கிற சாகுல் ஹமீத், நத்தர்கடி, ஷேக் தாவூது, ஜபருல்லா மற்றும் நமது பக்ருதீன், ரஹமத்துல்லா ஆகிய அனைவருக்கும் முதற்கண் நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி சமத்துவமிக்க நிகழ்ச்சியாக மாறுவதற்கு காரணமான ஆசிரியர் ஷேக் தாவூத், மரியாதைக்குரிய நண்பர் ஜாகிர் ஹுசேன், ஏஎம், இப்படி பல நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த சீர்மிகு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இங்கு வருகை தந்து காலையிலிருந்து காத்திருக்கக்கூடிய நமது எளிமையின் சிகரமாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர், அதேபோன்று ஒன்றிய பெருந்தலைவர், இங்கே நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்கள் அனைவரையும் நான் முதலில் வணங்குகிறேன். உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் கொடுத்து விடுவோம். நண்பர்களே, தோழர்களே, இந்த 2024ஆம் ஆண்டு இந்திய நாடு மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள இருக்கிற நேரம் இது. இந்த நேரத்தில் மனித நேயத்தை போற்றக்கூடிய, மனித சகோதர பண்பாட்டை போற்றக்கூடிய அனைத்து மதங்களும் போதனையே பிறப்பிக்கிறது. அனைத்து மதங்களும் அன்பையே கொடுக்கிறது. ஆனால் அந்த மதம் அரசியலில் கலக்கிற போது நாடு இரத்த களரியாக மாறுகிற சூழல் என்று வருகிறது. எனவே தான் தொடக்கத்திலிருந்து சில சறுக்குகள் வருகிற போது இயற்கை மனிதர்களுக்கு பாடம் கற்பிக்கிறது. நாம் பிரிவினைவாதத்தை மேற்கொள்கிற போது சுனாமி வந்தது. அது இஸ்லாமிய சார்ந்தவரா, கிறிஸ்தவரை சார்ந்தவரா, இந்துக்களை சார்ந்தவரா, இறந்தவர்கள் அனைவரையும் குழி தோண்டி புதைத்த சம்பவம் உங்கள் கண் முன்னே நடந்தேறியது. அதே போன்று தற்பொழுது பெருமழை பெய்தது. மிகப்பெரிய கோடீஸ்வரன், எதுவும் வாங்க முடியவில்லை, அனைவரும் கையேந்தி நிற்கக்கூடிய சூழல் இந்த நாட்டிலே உருவாகியது. எனவே எது முக்கியம் என்று பார்த்தால் காற்றை நாம் பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். காற்று வீசுகிறது, அது இஸ்லாமியர் சுவாசிக்கிற காற்று, இந்துக்கள் சுவாசிக்கிற காற்று, கிறிஸ்தவர்கள் சுவாசிக்கிற காற்று என்று வீசவில்லை. மழை பொழிகிறது, மழை இன்னாருக்கு இந்த மழை பொழிகிறது என்று சொல்லவில்லை. ஆனால் மதத்தின் காரணமாக பிரிவினையை தூண்டுகிற ஒரு சமூக சீர்கேடு உங்களையும் என்னையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர வேண்டும். நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன். அதில் புறா என்று ஒரு கதை வருகிறது. அந்த கதையில் உயரமான இடங்களில் புறாக்கள் தங்குவது வழக்கம். அதே போன்று ஒரு மசூதியில் புறா இருந்திருக்கிறது. அதற்கு கீழ் 2 மதத்தை சார்ந்தவர்கள் அடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து பக்ரீத் பண்டிகை வருகிறது. பக்ரீத் பண்டிகையின் போது இஸ்லாமியர்களாம் சேர்ந்து அந்த மசூதியை சுத்தம் செய்து ஒட்டடை அடித்து அதுக்கு வண்ணம் பூசுகிறார்கள். அந்த நேரத்தில் அது குடியிருக்க முடியவில்லை புறாக்கள். அந்த புறாக்கள் பறந்து செல்லுகிறது. ஒரு கிறிஸ்துவ ஆலயம் வருகிறது. அந்த ஆலயத்திலே தங்கி விடுகிறது. சில நாட்கள் கழித்து அங்குவும் சண்டை நடக்கிறது. கீழே அங்கு அவர்களுடைய ஆலயத்தில் புனித நிகழ்ச்சிகள் வருகிறது. அந்த நேரத்தில் அந்த ஆலயத்திலேயும் சுத்தம் செய்கிறார்கள், வண்ணம் பூசுகிறார்கள். அப்பொழுது தங்க முடியவில்லை. திருப்பி அந்த புறாக்கள் பறந்து செல்கிறது. ஒரு இந்து ஆலயம் வருகிறது, இந்து கோயில் வருகிறது. அந்த கோயிலில் தங்கியிருக்கிறார்கள். அந்த கோயிலுக்கு அடியில் ஒரு 6 மாதத்திற்கு பிறகு பெரும் சண்டை ஏற்படுகிறது. 2 மதங்கள் அடித்துக் கொள்கிறார்கள். அங்கு இரத்த ஆறு ஓடுகிறது. அவ்வளவு மோசமான சூழ்நிலை வருகிற போது இந்து பண்டிகை வருகிறது. அந்த கோயிலை சுத்தம் செய்கிறார்கள். சுத்தம் செய்து கும்பாபிஷேகம் நிறைவேற்றுகிறார்கள். அந்த புறாக்கள் பறந்து ஒரு மரத்திற்கு செல்கிறது. அப்பொழுது ஒரு தாய் புறா தந்தை புறாவை பார்த்து ஒரு சின்ன குழந்தை புறா கேட்டதாம், அம்மா, நாம் மசூதியில் இருந்தோம், அது கீழே அடித்து கொண்டார்கள்,
ஆனால் நாம் பறந்து வேறு இடத்திற்கு சென்றோம். அங்கு ஒரு ஆலயம் இருந்தது, கிறிஸ்துவ ஆலயம் இருந்தது. அங்கு சென்றோம். அங்கும் அடித்து கொண்டார்கள். அவர்களுக்கு புனித நிகழ்ச்சி வந்தது. நாம் அங்கிருந்து பறந்து இந்து கோயிலுக்கு சென்றோம். அங்கு சில காலம் தங்கியிருந்தோம். அங்கும் கலமரம் வந்தது. நாம் பறந்து சென்றோம். ஒரு மரத்தடியிலே தங்கியிருக்கிறோமே, ஏன் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த தாய் பிராவும் தந்தை பிராவும் சொன்னதாம், குழந்தைகளை பார்த்து, நாம் மசூதியில் இருக்கிற போதும் சரி, கிறிஸ்துவ ஆலயத்தில் இருக்கிற போதும் சரி, இந்து கோயில் இருக்கிற போதும் சரி, நாம் அப்பொழுது புறாக்களாகவே இருந்தோம். இந்த காட்டில் தஞ்சமடைகிற போதும் நாம் புறாக்கள் தான். ஆனால் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிற ஆலயம் இந்து கோயில், கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் கிறிஸ்துவ கோயில், அங்க இருக்க கிறிஸ்தவர்கள். இஸ்லாம் கோயில் இருக்கக்கூடிய தர்காவில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்கள் எந்த மதத்தினாலும் வணங்கிக் கொள்ளலாம். அவர்கள் சொந்த விருப்பம் அது. ஒரு சாதாரண என்னுடைய நண்பர் ஜாகிர் எனது தாயில் வயிற்றில் பிறந்திருந்தால் அவர் இந்து. எனது ஜாகிர் எனது நண்பர் ஆல்பர்ட் வயிற்றில் அம்மா வயிற்றில் பிறந்திருந்தால் அவர் கிறிஸ்தவர். அவர் தாய் வயிற்றில் பிறந்ததினால் அவர் இஸ்லாமியர். அவ்வளவுதான். எனவே அவர்கள் விருப்பம், அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ற அந்த மதத்தை தொழுகிறார்கள். அவர்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ற அந்த ஆண்டவரை வணங்குகிறார்கள். அனைத்து ஆண்டவனும் அனைத்து கடவுளும் அன்பை மட்டுமே போதிக்கிறது, சகோதரத்துவத்தை மட்டுமே போதிக்கிறது. ஆனால் அவர்கள் மதம் என்று முன்னிறுத்தி மனிதர்கள் என்பதை புறந்தள்ளுவதால் கலவரம் வருகிறது. எனவே மனிதர்கள் என்று நினைத்து கொண்டு இந்த சமூகத்தை நாம் பாதுகாப்போம். அதுதான் இந்த நாட்டை பாதுகாக்கும், அதுதான் மனித நேயத்தை பாதுகாக்கும், அதுதான் உலகத்தை பாதுகாக்கும், அதுதான் சமத்துவத்தை பாதுகாக்கும். அந்த சமத்துவத்தை உருவாக்குவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்ட நம்ம ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்கள், நண்பர்கள், தலைவர்கள் அனைவரையுடைய பொறுப்பாதத்தை வணங்கி மேலும் மேலும் நமது பகுதியில் 1000 சம்பவங்கள் இருந்தாலும் மனித நேயத்தை போற்றுவோம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூற அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நமது பொருளாளர் அவர்கள் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி அந்த ஷீல்டு வழங்க வரும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். புதிய தமிழக வேணுகாட்டியவர்களை வாழ்த்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற திருத்துறைப்பூண்டி நகர கழகத்தினுடைய நகர்மன்ற தலைவர் அவர்களையும் மற்றும் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வர்த்தகர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் MK செந்தில் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இணையின்ற தாய்க்கும் தந்தைக்கும் தமிழ்நாடு தனக்கும் சிறிதளவு நலமயக்கும் எனில் எனக்கு செத்தொழியும் நாளில் திருநாளாகும். இந்த சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க கொத்தமங்கலம் ஊராட்சி கடியச்சிரி அருகில் அமைந்துள்ள பள்ளிவாசல் சிறப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் நகர்மன்ற உறுப்பினர் அவர்களையும் காவல்துறை ஐயா அவர்களையும் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் கொத்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் துணைத் தலைவர் அவர்களையும் முன்னாள் இந்நாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் முன்னாள் இந்நாள் ஊராட்சி பொறுப்பாளர் அனைவரையும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற இந்த பகுதியினுடைய தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் சார்பாக அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த பள்ளிவாசலானது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முக்கியமான காரணம் என்றால் இந்த இஸ்லாத்தினுடைய அனைத்து வெளிநாடு வாழ் நண்பர்களும் அந்த இஸ்லாத்தினுடைய பெரியவர்களுடைய ஒத்துழைப்பால் இந்த சிறப்பு வாய்ந்த பள்ளிவாசலானது கட்டியிருப்பது என்பது எமது பகுதியில் பெருமைக்குரிய ஒன்றாகும். ஆனால் இதற்கு முன்பு எனக்கு வயது 40க்கு மேலே 41 தொடங்கிவிட்டது. ஆனால் இதற்கு முன் இப்படி ஒரு நிகழ்வானது எங்களை எல்லாம் அழைத்து இப்படியெல்லாம் செய்திருப்பார்கள் என்றால் அதுக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு, இந்திய இறையாண்மைக்கும்
சமத்துவம் சகோதரத்துவம் என்ற ஒரு மகத்தான ஒரு கொள்கைக்கு இணங்காக இந்த அழைப்புதலை ஏற்று எமது பகுதியில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் நான் ஒன்றை உங்களிடத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 40-20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கின்ற இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு போராட்ட களத்திலே நான் பேசி வந்து கொண்டிருக்கிறேன். 3 மாதங்களுக்கு முன்பு புரட்சி சிங்கங்கள் நடத்துகின்ற வேதாரண்யத்தில் ராஜாஜி பூங்காவில் நடத்தப்பட்ட ஒரு போராட்டத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கின்ற இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று எங்களுடைய தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் சார்பாக அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினேன். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தொடர்ந்து நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பாகவும் எங்கெல்லாம் அவர்கள் பெருவாரியான பேர் இருக்கிறார்களோ அவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பாகவும், எங்கெல்லாம் குறைவான பேர் அவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவேந்திர குல மக்கள் அனைத்து சமூக மக்களும் பாதுகாப்பாகவும் இருக்கின்றோம். இதை நீங்கள் உணர வேண்டும். இங்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்தாலும் பல்வேறு சமூக இயக்கங்கள் இருந்தாலும், ஆனால் தற்போது இந்த நிகழ்வானது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வந்துள்ள அத்துணை சமூக மக்களையும் அத்துணை அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த தலைமுறை புரட்சி செய்யும், அடுத்த தலைமுறை ஆட்சி செய்யும், இந்த தலைமுறை புரட்சி செய்யும், அடுத்த தலைமுறை ஆட்சி செய்யும் என்று சொல்லி வார்த்தை நிறைவு செய்கிறேன்.